முட்டாளாக்க வருவார்கள் சிலர், சிலர் இல்லைங்க பலர். நம்ம வந்து முட்டாள் ஆகணுமா இல்லையா அப்படின்றத நம்ம தான் வந்து தீர்மானிக்கணும். அதுதான் வந்து எனக்கு சொல்ல தோணுது. இந்த மாதிரி டெம்ப்ளேட் வச்சு அரசியலை வந்து எதிர்கொள்கிறதுன்றது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுதான் அவங்க பண்ணுகிறாங்க. ஆனால் நம்ம முட்டாளாக இருந்தால் நம்ம அதில் மாட்டிப்போம். போன எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை அப்படின்றவர் வந்தார். அவர் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவர் வந்து திமுக வந்து தீய சக்தி அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். ஆனால் தீய சக்தின்ற பேரை வந்து அவ்வளோவா அவர் சொன்னதில்லை. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து அதை சொல்லினே இருக்கிறார். ஒருத்தர் இல்லை, ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு கூட ஒரு ரசிகர் கூட்டம் மாட்டினுக்குது. அதுதான் வந்து பிரச்சனை. ஜோசப் விஜய் வந்து போன எலெக்ஷனில் சைக்கிளில் அப்படி அந்த 2 கலர் திமுகவுடைய மாஸ்க்கு அது இது அந்த மாதிரி ஒரு ப்ராபகண்டா அவர் பண்ணார். பண்ணிவிட்டு அவருக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கலையா, இல்லை அவருக்கு வேண்டாதவங்க, திமுகவுக்கு வேண்டாதவங்க அவங்க வந்து அவரை ப்ரெஷர் பண்ணாங்களா, என்ன விஷயன்றது அது வந்து காலம் பதில் சொல்லும். என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிப்பானுங்க. வந்து வாத்தா நீ யார்ரா, அவன் யார்ரா, நீ யார்ரா, டேய் நீ யார்ரா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னுவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்றது இவங்களுடைய இன்னொரு டெம்ப்ளேட்டு. யாருமே ஒரு ஆள் கிடையாது. முதலமைச்சர் முட்டாள், அதான் வந்து ஆதவர்ஜனா சொல்கிறான். அவன் அப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் பாருங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து திமுக அரசு துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. திமுக அரசை தேர்ந்தெடுத்தது மக்கள். ஆதவர்ஜனா என்ன சொல்கிறான்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது, முடிஞ்சால் உதயநிதி ஸ்டாலினை வில்லிவாக்கத்தில் நிற்க வைங்க அப்படின்றாரு அவர். ஏன்ப்பா உனக்கு எதிராக அவரை நிற்க வைக்கணும்? சரி, அவங்க எங்கே நிற்கிறாங்க, எங்கே ஜெயிக்கிறாங்க, அதை பற்றி உனக்கு என்ன? உனக்கு ஏன் நீ இவ்வளோ அழுவுற? இவங்களுடைய டெம்ப்ளேட்டே நான் யூஸ் பண்ணுறேன். இவங்களுடைய டெம்ப்ளேட் இன்னொரு டெம்ப்ளேட் என்னன்னா, ஐயோ அழுவாதப்பா, ஐயோ அழுவாதீங்க. இப்போ என்கிட்ட வந்து ஏன் மெசேஜில் வருவானுங்க, கமெண்ட்ஸில் வந்துட்டு, ஏன் நான் அழுவுற, ஏன்டா அழுவுற, டேய் 200 ஊப்பி கூப்பி சூப்பி. ஏண்டா புறம்போக்கு பசங்களா, எதுக்கு எலெக்ஷன் நடக்குது, எப்படி எலெக்ஷன் நடக்குது, என்னதான் அரசியல் அப்படின்றது ஒன்றுமே தெரியாமல் வந்து பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் வந்து திமுக தீய சக்தின்றான். உடனே வந்து ஐயோ அண்ணா உனக்காக நாங்கள் என்ன வேணா பண்ணுவோண்ணா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வந்து அவன் பின்னாடி போகுது. அவன் என்ன நல்லது பண்ணான்றதுனால நீங்கள் அவன் பின்னாடி போகிறீங்க? அதுதாங்க என்னுடைய கேள்வி. அவன் வந்து ஒரு ரசிகர் மன்றம் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் அதை வந்து கலைச்சான். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை கூட்டின்னு வந்து அந்த கட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணான். அவங்க அப்பா தான் முதல்ல ரசிகர் மன்றம் அதெல்லாம் வந்து நடத்தியிருந்தார். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போனா உதறி தள்ளிட்டு, பொண்டாட்டியை உதறி தள்ளிட்டு, பிள்ளைங்களை உதறி தள்ளிட்டு, அப்பன் பொண்டாட்டி அம்மா பிள்ளைங்க எல்லாரும் வந்து இவங்ககிட்ட கடன் வாங்கிக்கிறாங்கன்ட்டு எலெக்ஷன் கமிஷனில் அந்த மைனேத்தா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியும். இவனுடைய அந்த அசட்டு அது இதெல்லாம் கொடுத்துக்கிறான்னு வைங்க. அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு சொல்லியிருக்கான். இவங்கெல்லாம் வந்து கடன் வாங்கினவங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட கடன். ஏன்னா மென்டலடா நீ டேய், உண்மையிலே கேட்குறாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே மென்டலு அப்படின்னு நினச்சிக்கின்னு அவன் ஒரு வழியில் போயின்னுக்கிறான். அந்த வழியில் வந்து அவனை ஜெயிக்க வச்சா நம்ம தான் மென்டல் கட்சியில். வாழ்க்கையில் பணம் மட்டுமே குறிக்கோள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. பணம் பதவி இது மட்டுமே குறிக்கோள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. இவங்களே வந்து ஒரு ப்ராபகண்டா பண்ணுவாங்க. பணம் வந்து எல்லாம் கிடையாது, பணம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. வாழ்க்கையில் வந்து பணம் தேவையானது தான், ஆனால் வந்து பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்புற ஆள் தான் நான். அதனால் நான் வந்து இப்போ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற பலர் இருப்பாங்க. அந்த பலரை வந்து எனக்கு அதில் வந்து கேர் கிடையாது. நான் வந்து சந்தோஷமாக இருக்கேனா, நான் வந்து ஹாப்பியாக இருக்கேனா, அதுதான் என்னுடைய மோட்டோ. அதில் நான் வந்து கிளியராக இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்து மற்றவங்களுடைய மைண்டை மாற்ற பார்ப்பாங்க. இவங்களும் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. இவங்க கன்ஃபியூஷனில் இருக்கும்போது மற்றவங்களுடைய மைண்டை மாற்றினா அந்த மாறுறான் பாருங்க, இவங்க பேச்சை கேட்டு அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் பாருங்க. என்னடா இது நான் சுற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. போன எலெக்ஷனில் இருந்த ஒரே டெம்ப்ளேட்டு பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை. இந்த எலெக்ஷனில் இருக்கிற டெம்ப்ளேட் வந்து ஒன்று ஏடிஎம்கே இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேவுடைய அந்த டெம்பரேச்சர் வந்து வேவாது. அதனால் ஒரு புது டெம்பரேச்சர், ஒரு புது சூடை கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அதுதான் டிவிகே. நார்த்தில் வந்து பிஜேபி பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று வந்து இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. சவுத்தில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் சினிமா. ஆனால் இந்த விஜய் மாதிரி ஆளை வச்சு தமிழ்நாடுன்ற ஒரு புனிதமான இடத்துல இவங்க வந்து கால் ஊனிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. கேரளாவில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் பல தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அதனால தான். கேரளாவில் வந்து 60 லட்சம் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து 3 கோடி என்னமோ தான். அதில் 60 லட்சம் கிறிஸ்டின்ஸு, அப்புறம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்துஸ். அதனால் இவங்களுடைய ஃபுட் ஹோல்டு வந்து அவங்க ஒன்றும் கால் ஊன முடியல. கேரளாவில் வந்து ஒரு எம்பி இருக்கார், சுரேஷ் கோபின்ட்டு. அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு மெயினான காரணமே வந்து கிறிஸ்டின் ஓட்ஸ் தான். அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் பள்ளியை தான், கிறிஸ்டின் சர்ச்சுக்காக அவர் வந்து கோல்டில் ஒரு கிராஸ் பண்ணார். அதான் இந்த சிலுவை வந்து செய்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஃபேவரபுளாக வந்து கேரளாவில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மேட்டரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாவது கிடைக்குமா, ஒரு சீட்டாவது கிடைக்குமா, இல்லை ஒரு 20 சீட்டு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் அது இது
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாலும் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் இந்த தடவை இந்த டிவிகே அப்படின்ற இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் வந்து அடி பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் டிவிகே விஜய் வந்து அப்படியே இந்த அண்ணாமலையுடைய டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி அவரும் ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறாருங்க அவர். ஐயோ, அவருடைய அம்மா கதையை சொல்லி அவர் அழுகுறாரு. அவர் பெரியம்மா வந்து அதுவே பொய்யின்றாங்க. அப்போ மொத்தத்தில் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அம்மாவுடைய கதையை சொல்லி ஸ்டேஜில் அழுது அதுலேருந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சீப்பான ஒரு அரசியல் பண்ணுறான் அந்த ஆதவ அர்ஜுனா. அவன் வந்து லாட்ரி விற்கிறவனுடைய மருமகன் அது இதுன்ட்டு கிண்டெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஆனாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். நாங்கள் திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்கடா, அதுடா இதுடான்ட்டு ஐயோ எலெக்ஷன் வந்ததோ இல்லையோ என்ன ஒரு பேச்சுங்க. அதுலேயும் இந்த வல்கர் வாரியர்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், அவங்க சொல்கிறது வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. ஆனால் உண்மையிலேயே அவனுங்க வந்து வல்கர் வாரியர்ஸ் தான். எவ்வளோலாம் அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோலாம் அசிங்கமாக பேசி யாருமே வந்து அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. ஆனால் இவனுங்க இந்த டிவிகேவை சப்போர்ட் பண்ணுற பசங்க புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புடிவாதத்துக்காக நீ வந்து உங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சினா தமிழ்நாடு வந்து ஒரு காடாக மாறிடும்டா. அது வந்து ஒரு நாடாக இருக்காது அதுக்கப்புறம்.